தனுசு, மீனம், மூலம், புராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த 9 ராசிக்காரர்களும் கண்டிப்பா நீங்க ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, வியாழக்கிழமை முருகனோட வழிபாடு, அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக முடிந்தால் ஒரு முறை நீங்கள் முக்கியமாக செல்ல வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் குரு பகவானுடைய ஒரு ஸ்தலம். அது முருகனே குருன்றத அமைப்புல தான் நான் உங்களுக்கு இப்போ இட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும், அடுத்தடுத்து நாங்கள் என்னோட வார்த்தைகளை நம்பி நீங்க முருகன் வழிபாடை தொடரணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த முறையில நீங்க முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்க. எப்பேற்பட்டு அடாது விடாது பிடிச்சாவது நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வெறும் முருகபெருமானை தரிசிக்க கூடாது. திருச்செந்தூர் போயிட்டு ஆழிக்கிணறையும் குடிச்சிட்டு அந்த முருகனுடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த திருச்செந்தூர் கடல், இந்த திருச்செந்தூருடைய கடல் ஒளியினுடைய நாதமே என்னன்னா ஓம் என்ற நாதம் தான். முருகனுடைய சன்னிதானம் கருவறை கோயிலேருந்து ஒரு வழியா அந்த பார்த்தீங்க, காது கொடுத்து கேட்டீங்கன்னா கடல் அலை ஓசையானது ஓம் என்ற ஓசை எழுப்பும். ஓம் என்ற பிரணவத்தோடு இருக்கின்ற அந்த சங்கமத்தோடு இருக்கின்ற அதிர்வலையோடு இருக்கின்ற கடல் என்று சொன்னால் திருச்செந்தூர் தான். நன் அதர் தென் திருச்செந்தூர்னு தான் சொல்லுவோம், மாற்றமே இல்லாதது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடும்போது தான் பேசக்கூடாதுன்னு. அதே மாதிரி குளிக்கும்போது கூட யாரோடைய பேசக்கூடாது. குளிக்கும்போது யாரையும் எதிர்மறையானவர்களை நினைக்கவே கூடாது. குளிக்கும்போது நாம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கும். ஏன்னா பஞ்சபூதங்களும் இருக்கின்ற உடல் இது. இந்த பஞ்சபூதங்களையும் குளிர்விக்கின்ற ஒரு அமைப்பு தான் அந்த நீராடல். அப்படி இருக்கும்போது அந்த குளிக்கின்ற அந்த தண்ணீரையே ஓம் என்ற பிரணவத்தை மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மந்திரத்தை அப்படி அது ஓம் என்ற 18 முறை உச்சரித்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்க குளிச்சு பாருங்க. இந்த முருகா நினைச்சு குளிச்சு பாருங்க. உங்க உடலே அந்த பஞ்சபூதத்துடைய அம்சத்தை நீங்க எப்படி சமமாறுதுன்றதை நீங்க பார்ப்பீங்க. அதே போலதான் நீரின் ரமியாத உலகு அப்படின்வாங்க. எப்படி குளிக்கும் நீரில் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து அதுக்கப்புறம் குளிக்கும்போது எப்படி ஒரு நல்ல அதிர்வலைகள் தினமும் வருதோ அதே போல திருச்செந்தூர் கடலே ஓம் என்ற பிரணவத்தினுடைய அமைப்பு தான். முருகனுடைய அதிசயங்கள் நிகழ்கின்ற இடமே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் தான். இன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருச்செந்தூர்ல இந்த சுனாமி கூட தாக்கவில்லை. அதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான காரணம், அது குன்றாக இருந்தது தான் திருச்செந்தூர் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கும் பூமியினுடைய எந்த அமைப்பும் அங்க மாறாதது. திருச்செந்தூர்ன்றது மிகப்பெரிய அதீத சக்தி வாய்ந்தது, வெற்றியை தேடி தந்தது அந்த ஒரு ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துல நீங்க போயிட்டு கடல் ஆடணும். ஆழிக்கிணறுல குளித்துட்டு அந்த கடல்ல முக்கி குளிக்கும் போது 3 முறை 5 வரை உங்களோட என்னென்ன முற்பிறவி கர்மா, இந்த பிறவி கர்மா, வரும் பிறவி கர்மா, அறிந்து அறியாமலும் உங்க மனசுக்குள்ள தெரியும்ல என்னென்னா பாவங்க பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முக்கு போட்டுட்டு இது அத்தனையுமே எனக்கு தீரணும். ஆனா சொல்லுவாங்கல்ல ஞான போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அந்த தவறு பண்ணா அதை பாவ மன்னிப்பாக. அதே மாதிரி முருகனுடைய திருச்செந்தூர் சென்று கடல்ல முழுகாடி நீங்க பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் அந்த தவறே செய்யக்கூடாது, அப்பதான் அது பலிக்கும். அதை மாதிரி மூழ்கி குளித்துட்டு அதுக்கப்புறமாக அந்த ஈர ஆடையை மாற்றி அதுக்கப்புறம் ஆடையை உடுத்திட்டு முருகனை வழிபட்டு அங்க இருக்கின்ற முருகன் வழிபட்டு அந்த ஈசன் லிங்கங்களை வழிபட்டு வள்ளி குகை இருக்கு, அந்த வள்ளி குகையில கொஞ்ச நேரம் தியானம் செய்துட்டு கடற்கரை மணல், அந்த கடற்கரை மணல்களே அசுரர்களும் தேவர்களும் சங்கமித்த இடம் அது. அந்த கடற்கரை மணல்ல எல்லா ஸ்தலத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க துவஜஸ்தம்பத்துக்கிட்ட தியானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், உற்சவர்கிட்ட தியானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், அங்க இருக்க சித்தர் பீடத்துல தியானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் நீங்க கடலை நோக்கி அந்த கடல் மண்ணில் தான் தியானம். ஏன்னா அங்கதான் அசுரர்கள் தேவர்கள் முருகன் நின்ற இடம் அது. பல பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கிய அந்த மண் அது. அங்க உட்காந்து பத்மாசனத்துல கடலை நோக்கி நீங்க தியானம் பண்ணலாம், அல்லது கோபுரத்தை நோக்கி நீங்க தியானம் பண்ணும் பொழுது
உங்களுக்கு அதீத ஆற்றல், அதீத சக்தி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தொலைக்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அந்த கடலில் மூழ்கி தொலைச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தொலைக்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தியானத்தை தொலைச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முருகனுடைய அந்த பன்னீர் விபூதி மூலம் அடைங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அடைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தியானத்தின் மூலம் அடைங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 9 பேர்களும் எந்த செயலை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ரொம்ப உச்சிதம். அந்த கடலாடி வழிபட்ட பிறகு நீங்கள் முருகனுடைய ஸ்தலங்கள் சென்று வர்றது சிறப்பு. அதுவும் குருவாரம், வியாழக்கிழமை மற்றும் பௌர்ணமியை செல்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சுவாமிமலை முருகனையும் நீங்கள் தரிசிக்கலாம், அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்கள் இல்லத்திலும் சரி, உங்களுக்கு அருகாமையில் உள்ள கோயிலிலையும் வியாழக்கிழமை முருகனுடைய வழிபாடு, முருகனுடைய அபிஷேகம், வேல் வழிபாடு, வேல் அபிஷேகம், அது போன்ற முருகனுடைய சஷ்டி கவசம், சந்தஸ் கவசம், இந்த சித்தர்களுடைய பதிகங்கள், குறிப்பாக குமாரஸ்தவம். ஏன்னா முருகன் குமார ரூபத்தில் தான் ஞானகுருவாக சிவனுக்கு போதித்தார். அதனால குமாரஸ்தவம் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், தினமும் அது குறிப்பாக வியாழக்கிழமை சொன்னீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதீத ஆற்றல்கள், அதிர்வலைகள், ஒரு ஞானம், ஒரு அமைதி. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நினச்சி பாருங்கள். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றிட்டு உங்ககிட்ட பாருங்கள், உங்களுக்குள்ளே நம்மளே ஒரு சித்தராக மாறிட்டோமோ, நமக்குள்ளேயே யாரோ ஒரு சித்தர்கள் இருக்காங்களோ, நம்ம எப்படி இவ்வளோ மெய்மை நிலையை அடைந்தோம், உண்மை நிலையை அடைந்தோம், நமக்கு எப்படி இவ்வளோ ஒரு மெய்யுணர்வு நடந்தது, எது எடுத்தாலும் ஒரு அழகான ஒரு எதையுமே சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வை, நீதி நெறி வழுவாத இருக்கின்ற ஒரு அமைப்பு, உங்களுக்குள்ளே ஒரு அதீத பேராற்றல் இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உணர்வேங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களே, கண்டிப்பாக நீங்கள் 9 நட்சத்திரக்காரர்களும் நான் சொன்ன அமைப்பில் திருச்செந்தூரில் கடலாட அந்த அமைப்பு, வழிபாட்டு அமைப்பை செய்துட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை முருகன் வழிபாடு செய்து முருகனையே நினச்சி பாருங்கள். பௌர்ணமி அன்றைக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி முருகன் வழிபாடை பற்றி அடுத்த பதிவை நாங்கள் விரைவில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அஷ்டோமன் தேர்டை இணைங்க. முருகாச்சரணம், கந்தாச்சரணம், முருகா குருவே சரணம். முருகன் தான் உங்களுக்கு இப்போ குரு. இந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு குரு யாரு என்று சொன்னால் குருவே சரணம், முருகாச்சரணம் என்று சொல்லி அவருடைய சரண பாதத்தை அடைந்து பாருங்க. முருகன் எவ்வளோ ஒரு ஞானத்தையும் தெளிவையும், எவ்வளோ அழகான கஷ்டத்திலேருந்து உங்களுக்கு மீட்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கட்டுமே, நம்ம பக்கத்தில் வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு கிடச்சிட்டான்னா போதுமே, அதை காட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா குருக்கு தெரியும் சீடர்களுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது, என்னென்ன கர்மா துரத்த போகுது, அதை அழகாக அவங்க மேலெடுத்து கொடுப்பார். அதுதான் அவரோட சிறப்பு, குருவோட சிறப்பு. யாருக்கெல்லாம் நல்ல குரு கிடச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் நல்ல குருவோட ஞானத்தை பெற்று அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுறாங்களோ அவங்கெல்லாம் புண்ணியவான்கள், பாக்கியவாங்க. ஏன்னா குரு மட்டும் இருந்தால் நம்ம எல்லா கோள்கள் ரீதியான கஷ்டங்கள் இருந்தால் கூட, கர்ம ரீதியான கஷ்டங்களை கூட குரு தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்போ நமக்கு குருவாகவே முருகனை வழிபட்டோம். அந்த குரு நாளிலே வியாழக்கிழமையிலே இந்த குரு அம்சத்தை உடைய தனுசு, மீன ராசிக்காரர்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர குருவியாகவே முருகனை வழிபாட்டால் நம்மளுக்கு எவ்வளோ சால சிறந்ததுன்றதை நீங்கள் உணருங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதிகள் இருக்கோ, முருகனோடு இணைந்த பாம்பன் சுவாமிகள் சமாதி போன்ற, போகர் சமாதி போன்ற, கொங்கணவர் சமாதி இருக்கின்ற, இது போன்ற முருகனுடைய அருணகிரிநாதர் இருக்கின்ற, இது மாதிரி பட்டணத்தார் வாழ்ந்த சமாதி, இது போன்ற முருகனோட தொடர்புடைய சித்தர்களோட வழிபாடெல்லாம் யாரெல்லாம் வியாழக்கிழமை மேற்கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் வியாழக்கிழமை பௌர்ணமி என்று இந்த முருகனுடைய வழிபாடுக்கு பின்பற்றி உங்களுக்கு தெளிந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். சலனமற்ற ஒரு நீரோடையாக நம்மளோட வாழ்க்கை வரும். முருகன் என்னைக்குமே உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார். அதுதான் சொல்கிறேன்.
அந்த சுவாமிகள் அருளியது பாலந்தேவராயன் சுவாமிகள் அருளியதான். துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம்போம் நெஞ்சில் பதித்தோர்க்கு செல்வம் படித்து கதித்தோம் நிஷ்டையும் கைகோணம் நிமிழரொரு கந்த சஷ்டி கவசந்தனை. இது அத்தனையுமே இந்த 9 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை முருகன் வழிபாடு நான் சொன்னது மாதிரி செய்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளும் புறமும் உணர்வீங்க. பெரிய ஒரு மெய்யொலி அறிவொலி உங்க வாழ்க்கையில உணர்வீங்க. உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக பல மாற்றங்கள் உங்கள் நிகழும் என்பது எந்தளவும் ஐயமில்லை. நீங்கள் கண்டிப்பாக முருகனை குருவாக நம்பி வழிபடுங்க. உங்களுக்கு அதீத ஒரு சக்தி கிடைக்கும். மீண்டும் முருகனோடு இணைந்த இந்த நட்சத்திர ராசிக்காரக பதிவாக பார்த்தோம். தொடர்ச்சியாக இது போன்ற ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஜோதிடத்தோடு தொடர்புடைய அழகான தத்துவார்த்த கருத்துக்களை எல்லாம் சிறந்த ஞானிகள் சிறந்த சித்தாந்தவாதிகளோடும் தொடர்புடையவர்களாக உள்ள பலருடைய இணைந்த கருத்துக்களும் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் கிடைக்கப் போகின்றது. அஸ்ட்ரோமெண்டோட இணைவும் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்று ஆதிசக்தியிடமிருந்து வேல் பெற்ற முருகன் அருள் என்றுமே நம்மை வாழ வைக்கும். ஓம் சக்தி பராசக்தி வேலுண்டு வினையிலே. ஓம் நம சிவாய. முருகாச்சரணம் கந்தாச்சரம். நாயகா போற்றி போற்றி.